இப்போ என் குழந்தை படிக்கணுங்கிறதுக்காக நான் என்னுடைய ஒரு வாழ்க்கை முறையவே மாற்றிக்கணுமா? அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். எங்களை மாதிரி நிறைய பேர் படிக்கிறது இல்லை, ஆனால் அவங்கெல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு நல்ல கேள்வி இது. என்னுடைய குழந்தை கையில் புத்தகம் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் கண்டிப்பாக படிக்கணுமா? ஏன்னா நான் படிக்கிறது இல்லை, எங்களை மாதிரி நிறைய பேர் படிக்கிறது இல்லை, ஆனால் அவங்கெல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அப்போ அதிகபட்சம் எங்களால் முடிஞ்சது ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான். அப்படி செஞ்சால் என் பிள்ளை படிக்கிற பிள்ளையாக மாறிடுமா? புத்தகம் வாசிக்கிற பிள்ளையாக மாறிடுமா? ஒரு நல்ல கேள்வி இது. இன்றைக்கி இருக்கிற இளம் பெற்றோர்கள் பல பேருடைய மனதில் இந்த கேள்வி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கூலில் போய் டீச்சர்ஸ்ட்டை குழந்தைங்களை பற்றி புகார் சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் குழந்தை கெட்ட வார்த்தை ரொம்ப பேசுது, அது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சர் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசாதுங்க, அது கேட்ட வார்த்தையை தான் பேசும், நீங்கள் வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி எந்த குழந்தைகிட்டையும் ஒரு விஷயத்தை திணிக்க முடியாது. திணிப்பது துப்பப்படும். அதாவது நம்ம ஒரு குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறதா இருந்தால் கூட ஒரு வாழைப்பழத்தில் வச்சு கொடுக்குற மாதிரி, அதை லேசாக நுணுக்கி சங்கில் விட்டு ஒரு துளி தேன் கொடுக்குற மாதிரி நம்ம வலுக்கட்டாயமாக கொடுக்காம மறைமுகமாக இந்த விஷயம், இந்த பழக்கம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். ஒரு குழந்தை வீட்டில் இருக்குது, அது பார்க்கும்போது அம்மா ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்காங்க, அப்பா ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காரு அல்லது ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அந்த குழந்தையுடைய மனதில் தண்ணி இயல்பாகவே என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானவங்க இந்த 2 பேர் தான். இந்த 2 பேருக்கும் ரொம்ப முக்கியம் இந்த ஃபோன் தான். இந்த ஃபோனில் அவங்க பார்த்துட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஆகவே நானும் ஒரு முக்கியமானவனாக வரணும்னா நானும் ஃபோனை பார்க்கணும். அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த குழந்தை ஃபோனை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கும். அப்போது மாரல் கிரவுண்டில் நம்ம அதை தடுக்கவோ கேள்வி கேட்கவோ முடியாமல் போயிடும். பாப்பா, இந்த வயசில் ஃபோன் பார்க்குறதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை இமீடியட்டாக நீ மட்டும் ஏன்பா பார்க்குற அப்படின்னு கேட்கும். அப்போது ஒரு குழந்தைக்கு ஆரம்ப காலத்தில் நம்ம கதைகள் சொல்வதன் வழியாக நாம் அந்த குழந்தைக்கு இலக்கியத்தினுடைய சுவையை, கதைகளினுடைய சுவையை, கற்பனையுடைய சுவையை, கனவுகளோட சுவையை அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்த முடியும். நம்பர் 1. நம்பர் 2, காலப்போக்கில் அவங்களுக்கு வாசிக்கக்கூடிய அளவுக்கு கல்வி வளரும்போது, மொழி பயிற்சி கிடைச்சி எழுத்து கூட்டி வாசிக்கிற மாதிரி வரும்போது அந்த வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பா படிக்கிறாரு, அம்மா நிறைய வாசிக்கிறாங்க, அக்கா நிறைய வாசிக்கிறா, நாமளும் நிறைய வாசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு தன்னியல்பாக வரும். மாறாக நம்ம ஒன்றா ஃபோன் ரொம்ப நேரம் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நடு வீட்டில் உட்காந்து சீரியலோ அல்லது வேற ரியாலிட்டி ஷோக்களோ தான் அதிகமாக பார்ப்போம்னாக்கா இது ரொம்ப முக்கியம் போல இருக்குது, இதில் வர்ற குழந்தைகளை போல் நம்ம ஆடணும் போல இருக்குது, இதில் வர்ற குழந்தைங்க மாதிரி நம்மளும் பாடணும் போல இருக்குன்னு அந்த குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அப்போது ஒரு குழந்தை வாசிக்கணும்னா அதுக்கு மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இருக்க முடியுமே தவிர, நீங்கள் எல்லா புத்தகத்தையும் வாங்கி வீட்டில் போட்டாலும் நீங்கள் யாரும் அதை எடுத்து படிக்கலைனாலே குழந்தைக்கு தெரியும், அவங்களுக்கு இது வேலை மரியாதை இல்லைன்னு தெரியும். அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். இதுதான் அதுக்கான பதில். அப்போ நான் ஒரு 30 வருஷமாக 32 வருஷமாக வாழ்ந்திருக்கேன், நான் படித்ததே இல்லை. இப்போ என் குழந்தை படிக்கணுங்கிறதுக்காக நான் என்னுடைய ஒரு வாழ்க்கை முறையவே மாற்றிக்கணுமா? கொஞ்சம் நான் பெற்றோர்கள் ஆனதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாறணுமா? அப்போ ஆமாம், இது இப்போது இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, ரீடிங் கூட ஒரு விதமான லக்ஸுரிங்க, அது கூட ஒரு விதமான, அது ஒரு சொசைட்டியுடைய ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ பாடு இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த ரீடிங் ஒன்று என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நியாயம் மாதிரி தெரியும். ஆனால் தெருமுனைக்கு போனீங்கன்னா எந்த ஆட்டோக்காரரும் ஒரு காலையில் வாங்கின பேப்பரை 4 மடித்து அதில் சொறி வச்சுருப்பாங்க, ஒரு கார் டிரைவர் பேப்பரை வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ ரீடிங்க்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. அடுத்த கேள்வி இன்றைக்கி இருக்கிற ஒரு இளைஞர் எப்படி கேட்பான்னா, நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போகிறேன், 3 வேளை சாப்பாடு எனக்கு கிடைக்கிது, என்னோடய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, என்னோடய சின்ன உலகத்துக்குள்ளார எனக்கு எது தெரியணுமோ அது என்னை சேர்ந்துடுது, ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு வகையில் என் காதுக்கு வந்துடுது, என் லைஃப் நல்லா தானே இருக்குது, ஓட்டே நான் போட மாட்டேன். ஆமாம், என் வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய யாருக்காவது வாசிக்கலைங்கிறது ஒரு குறைபாடு மாதிரி இருக்கா? இல்லை, யாருக்குமே இல்லை. எல்லாரும் தன்னை ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளாக நினச்சிக்கிறோம், உறுதியாக நம்புகிறோம். கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஹேர் ஸ்டைல் ஸ்மார்ட்டாக இருக்குது, ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறேன், நல்ல கார் இருக்குது, நல்ல பைக் இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்க, என் லைஃப்பில் என்ன குறையுது அப்படின்னா மிகப்பெரிய குறைவு ஒன்று இருக்குது. அது இதெல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கே தம்பி, உன் அறிவு ஸ்மார்ட்டாக இருக்குதா? சமகால விஷயங்களில் எதை பற்றியாவது உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கா? நம்பர் 1. சமகால விஷயங்களில் எதையாவது ஒன்றை பற்றி உனக்கு டீப் நாலேஜ் இருக்கா? அதாவது இந்த காலம், இந்த நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய இந்த 2025 ஒரு சேலஞ்ச் என்னென்னா, ஃப்ராக்மெண்டட் நாலேஜ் வெர்சஸ் டீப் நாலேஜ். இது
இதுதான் இந்த நூற்றாண்டுடைய பெரிய இங்கே இருக்கக்கூடிய டைம்லைனில், சர்ஃபிங்கில், வாட்ஸ்அப்பில், ஸ்டேட்டஸில் நமக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறது வந்து தகவல்களுடைய களஞ்சியம் நம்ம மேலே கொட்டப்படுது. மிதமிஞ்சின தகவல்கள் கொட்டப்படுது. இன்னைக்கு டேட்டுக்கு எந்தெந்த நடிகைகள் எந்தெந்த படத்தில் இருக்காங்க, இன்னைக்கு என்ன அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது, அவங்க சொந்த வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குது, என்னென்னமோ தகவல்கள் வந்து ஒரு மனிதன் மேலே கொட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவன் எல்லாத்த பற்றியும் ஏதானும் கொஞ்சத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனால் எதை பற்றியுமே அவனுக்கு ஆழமான அறிவு கிடையாது. அப்போ இந்த ஃப்ராக்மெண்டட் நாலேஜுக்கும் டீப்பான நாலேஜுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஒரு துறையில் ஒருத்தனுக்கு கடுமையான டீப் நாலேஜ் இருக்குன்னா அவன் அந்த துறையுடைய ஸ்காலர். ஆகவே அவன் அந்த துறையினுடைய அறிஞர், தலைவர் இல்லையா? இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கட்டுமானத்தை பற்றி ஆழங்கால் பட்ட அறிவு இருக்கக்கூடிய ஒரு முதலாளி இருப்பான். நிலம் எப்படி வாங்கணும், அதில் எப்படி லிட்டிகேஷன் பார்க்கணும், அந்த இடத்துடைய சோஷியல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் என்ன, அங்கே என்ன கட்டணும், அங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணுமா, அப்பார்ட்மெண்ட் கட்டணுமா, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டணுமா, அதை எப்படி விற்கணும், அதை யார்கிட்ட விற்கணும், இது எல்லாத்த பற்றி இந்த ரியல் எஸ்டேட்டுங்கிற துறையை பற்றி ஒரு டீப் ரூட்டட் நாலேஜ் இருக்கிறதுனால அவன் மேலே இருப்பான். அவங்ககிட்ட ஒரு சைட் சூப்பர்வைசர் இருப்பான், 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். அவன் டெய்லி சைட்டுக்கு போவாங்க, அங்கே என்ன நடக்குதுங்கிறதே அவன் பார்க்க மாட்டான். அவன் உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருப்பான், ஹெட்செட்டில் பாட்டு போட்டுட்டு இருப்பான். அங்கே இருக்கிற நார்த் இந்தியன் அவன் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் தெரியாது. நான் பல இடங்களில் வந்து அந்த சைட் சூப்பர்வைசர் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட்டில் 5 வருஷமா இருக்கிய, இந்த 100 பேர் உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கானே, இவன் எந்த ஊர்க்காரனாவது தெரியுமா? அவனை பொறுத்த மட்டுக்கும் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான். மணிப்பூர், மிசோரம், திரிபுரா எங்கிருந்து வந்தாலும் அதுதான் அவனுடைய கல்ச்சர். அவன் எங்க பிறந்தான், ஏன் இங்க வந்து இந்த வேலையை செய்யறான், எதனால இப்படி இருக்கிறான், அது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் பேர் கூட அவனுக்கு தெரியாது. அவன் வருவான், அதுதான் அன்னைக்கு சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவான், போனை நோண்டிக்கிட்டு காதுல பாட்டு கேட்டுட்டு இருப்பான். அவன் வாழ்க்கையில எந்த லெவல் வரைக்கும் போவான்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 20,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து 40 வயதை அடையும் போது 25,000 சம்பளம் ஆயிருப்பான். 50 வயது ஆகும்போது அவன் மனைவியால ஒரு தெண்ட கருமாந்திரண்டா, நீ சுத்த வேஸ்ட் ஃபெல்லோ என்று இழிவுபடுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு தர்ஸ்ட் ஃபார் நாலேஜ் இல்லை. தான் இருக்கிற துறையை பற்றியே அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்பாத ஒருத்தன் பிற துறைகள் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐயோ, அல்லது ஒரு டிஸ்ரப்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்டோ, அல்லது புது தொழில்நுட்பங்கள் இந்த துறையில் என்னவாக தாக்கத்தை செலுத்தியிருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கட்டுமானங்களை பற்றியோ எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் தான் உலகத்தில் தான் வந்து ஒரு லைவாகவும் அப்டேட்டடாகவும் கரண்ட்டாகவும் இருப்பாதான் நினைப்பான். இப்போ உதாரணமாக கிரிக்கெட் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டு நான் பார்க்குறேன். எல்லா விஷயமும் தெரியும். ஐபிஎல் தெரியும், எந்தெந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரீமியர் லீக் எல்லாமே பார்த்து வச்சிருப்பான். அவ்வளோ டீப்பாக இருக்கிறவன் எந்த அளவுக்கு டீப்பாக இருக்கான்ற செக் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அதாவது நக்கட் பாலுக்கும் கேரம் பாலுக்கும் டெக்னிக்கலாக என்ன வித்தியாசம், கிரவுண்டில் இருக்கிற ட்ரைனஸ் ஒரு சீமருக்கு என்ன விதத்தில் உதவும், ஒரு ஸ்பின்னருக்கு அது எந்த விதத்தில் உதவும் தெரியாது. டாப் ஸ்பின்னுக்கும் ரிவர்ஸ் பாலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாது. ஏன்னா மேம்போக்கான அதாவது தொழிற்பதம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒரு மேலோட்டமான அறிவு தான் இருக்குமே தவிர டீப் ரூட்டடான நாலேஜ் இருக்காது. இப்போ கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிரிக்கெட் இன்னைக்கு தனி துறை கிடையாது. கிரிக்கெட்டில் ஸ்ட்ராட்டஜிகளை வகுக்கிறதுக்கு ஐஏஎம்ல படித்த, எம்பிஏ படித்த மூளைகள் அதில் வேலை செய்யுது. அவங்க ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாங்க. அப்புறம் ஏரோஃபிக்ஸ், அப்புறம் ஃபிட்னஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய அவைலபிள் டெக்னாலஜி அனைத்துமே கிரிக்கெட்டுக்குள்ள வந்தாச்சு. ஒவ்வொருத்தர் இன்னைக்கு காலையில் மேட்ச் விளையாடிட்டு வந்தான்னாக்கா 1/2 மணி நேரத்துக்குள்ள அவன் இன்னைக்கு என்னென்னலாம் ஃப்ளா பண்ணியிருக்கான், என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கான்றத டெக்னாலஜி துண்டு துண்டா பிரிச்சு கொடுத்துரும். அப்ப அவனுக்கு பிற துறை பத்தின எந்த நாலேஜுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனால இந்த யோயோ டெஸ்ட்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அதை கூட கிளியர் பண்ண முடியாது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, டீப் ரூட்டடான நாலேஜ் உனக்கு இல்லைன்னா உன் வாழ்க்கை பெரிய அளவில் மாறாது. ஃப்ராக்மெண்டடான நாலேஜில் நிறைய தகவல்களை வச்சுக்கிட்டு ஒரே ஆஃபீஸில் உன் கேரியர், உன் பழக்கம் எல்லாமே ஒரு ஆவரேஜாக இருக்கும். அப்போ உன் லைஃப் ஸ்டைல் மாறணும்னா, நான் வந்து இதை சொல்லுவேன்னா, நீ கலையை வளர்க்குறதுக்கோ மற்றதுக்கோ எல்லாம் படின்னு சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கை மாறணும்னாலே உன்னுடைய சிந்தனையின் தரம் உயரணும், உன் அறிவுடைய தரம் உயரணும், உன் வார்த்தைகளுடைய தரம் உயரணும், உன் நடவடிக்கைகளுடைய தரம் உயரணும். எல்லாமே ஒரு எக்ஸலன்ஸை நோக்கி நகரணும் இல்லையா? அப்போ தான் நீ அடுத்த இடத்துக்கு போக முடியும். நீ இல்லைங்க எனக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் போதும், என்னை சுற்றி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பபிள்ஸ் இருக்குல்ல, லைஃப் கொப்பளிச்சுக்கிட்டே இருக்குது சோஷியல் மீடியாவில், அது எனக்கு போதும்னா நீ அதில் ஒன்றாமாங்க இருப்ப. அந்த இடத்துல இருந்து விலகி ஒரு கல்லு மேலே ஏறி நின்று அந்த ஆளை பார்க்கக்கூடிய தலைவனாக மாறணும்னா உன் தரத்தை உயர்த்தணும். தரத்தை உயர்த்துறதுக்கு இன்னைக்கு மனிதனுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஈஸியஸ்ட் டூல் என்பது ரீடிங் தான்.